Hi, hello. Welcome to Jeff Sari. இன்னைக்கு வீடியோல Zardosi twist stitch normal needle எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த சேனல்ல first time பார்க்கறவங்க subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. So இன்னைக்கு நம்ம twist வந்து normal needle இந்த டிசைன்ல தான் போட போறோம். So normal needle size வந்து number 3 எடுத்துர்க்கேன் நானு. நம்ம வந்து எந்த needle வேணாலும் எடுத்துக்கலாம். அதுல ஆனா Zardosi உள்ள போற மாதிரி எந்த needle வேணாலும் எடுத்துக்கலாம். thread வந்து tailoring thread எடுத்துர்க்கேன். So இந்த thread வந்து நம்ம அந்த needle போட்டுட்டு நமக்கு ஒரு அளவுக்கு length எடுத்துட்டு லாஸ்ட்ல வந்து knot போட்டுறணும். twist போடுறதுக்கு 1/4 inch சைஸ்ல Zardosi கட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஊசி அடியில இருந்து மேலே எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுல வந்து ஒரு Zardosi போடணும். Zardosi போட்டுட்டு அந்த Zardosiயோட length எவ்வளவு தூரம் இருக்கோ அதே இடத்துல வந்து நம்ம வரைஞ்சிருக்க டிசைன்ல வந்து நம்ம ஊசியை வந்து குத்தணும். நம்ம ஊசியை மேல இருந்து குத்தும் போதும் சரி அடியில இருந்து எடுக்கும் போதும் சரி நம்ம வரைஞ்சிருக்க அந்த டிசைன்ல தான் குத்தி எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் எடுக்கிறது நம்ம ஏற்கனவே போட்ட Zardosiயோட சென்டர்ல. ஸோ அந்த Zardosi லைட்டா தள்ளிட்டு அதோட சென்டர்ல இருந்து நான் ஊசியை எடுத்துட்டேன். ஸோ எடுத்துட்டு அடுத்த Zardosi போட்டுட்டு அதோட லென்த் எவ்வளவு தூரம் இருக்கோ அந்த இடத்துல நம்ம அடுத்து திரும்ப நீடில வந்து உள்ள குத்தணும். ஸோ நான் ஏற்கனவே வந்து ட்விஸ்ட் வீடியோ ஆரி நீடில் வச்சு எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ போட்டிருக்கேன். ட்விஸ்ட் வந்து திலகம் ஷேப்பில் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். ரவுண்ட் ஷேப்பில் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். ட்விஸ்ட் ஃபில்லிங்கு, ட்விஸ்ட் வித் மிரர் ஒர்க்கு, ட்விஸ்ட் வித் சீக்வன்ஸ் ஒர்க், இந்த வீடியோஸ் எல்லாம் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நார்மல் நீடில் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். மோஸ்ட்டாக வந்து நான் நார்மல் நீடில் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம ஆரி நீடிலில் போடுறது வந்து நல்லா ஸ்பீடாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் நார்மல் நீடிலை விட. ஸோ நார்மல் நீடில் வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஆரி நீடில் ப்ராக்டிஸ் பண்ணாலே அதுவே நல்லா ஃபாஸ்ட்டாக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.